டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஹாய் கைஸ், ஐம் ஹரிதா, 4th year மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோ யாரையும் மோட்டிவேட் பண்ணவும் டிமோட்டிவேட் பண்ணவும் இல்லை, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சுக்கதா. லெட்ஸ் ஃபர்ஸ்ட் டாக் அபவுட் தி ப்ரோஸ். எம்பிபிஎஸோட பிக்கஸ்ட் ப்ரோவே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் தான். எல்லாரும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இவ்வளோ ரெஸ்பெக்ட் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. ஈவன் உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் டாக்டர்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எதனா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் டாக்டர்னா எப்படி இருக்கும், எல்லோரும் உங்களை எப்படி பார்ப்பாங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். செகண்ட் ஒன் இஸ் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக 100% உங்களுக்கு கிடைக்கும். வேறு எந்த ஜாப்லேயும் இந்தளவுக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபீல் பண்ணுவீங்களான்னா தெரியாது. பட் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பேஷண்ட் சிக்காக இருக்கிறதையும், அவங்க க்யூர் ஆகி போகிறப்ப உங்களுக்கு அவங்க தேங்க் பண்ணுறதையும், அவங்க அந்த ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறது நீங்கள் பார்க்குறப்பவே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அது கண்டிப்பாக டெஃபினெட்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டாக்டர் ஆகிறப்ப பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெரியர் ஆப்ஷன். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எம்பிபிஎஸ் நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் டீச்சிங் சைட் போகலாம், ஒரு ரிசர்ச் பண்ணலாம், ஒரு நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கலாம். நீங்கள் வேறு ஆஃப்டர் எம்பிபிஎஸ் நீங்கள் ஒரு பிஹெச்சி மெடிக்கல் ஆஃபீஸர் ஆகலாம். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டீசெண்டான இன்கம் கிடைக்கும். எம்பிபிஎஸ் முடித்த உடனே உங்களுக்கு டீசெண்டான இன்கம் கிடைக்கும். கிராஜுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண இன்கமும் கெயின் ஆகும். பிஜி கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் இன்கம் கெயின் ஆகும். ஸோ ஆனால் மணி மட்டும் மோட்டிவாக கண்டிப்பாக எம்பிபிஎஸ் வேண்டாம் சொல்லுவேன். மணி மட்டும் இல்லாமல் மற்ற விஷயமும் எனக்கு வேணும்னா கண்டிப்பாக எம்பிபிஎஸ் இஸ் a great option. நெக்ஸ்ட் ஒன் இஸ் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கண்டிப்பாக டாக்டர்ஸ்க்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்குங்க. அதனால நீங்கள் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி நீங்கள் அப்ராட் போய் வேலை செய்யலாம். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இட்ஸ் a great ஆப்ஷன் தான். நீங்கள் எங்கே போனாலுமே நீங்கள் டாக்டராக சர்வை பண்ணிக்கலாம், எந்த கண்ட்ரி போனாலும். இதெல்லாம் கூட சேர்த்து எம்பிபிஎஸ்ல ஒரு டஃப் ரியாலிட்டிஸ் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். கான்ஸ். The first con is competition. ஹெவி காம்படிஷனுங்க. நமக்கே தெரியும் நீட் எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க, அந்த எவ்வளோ பேர் செலக்ட் ஆகுறாங்கன்ட்டு. ஆஃப்டர் தட் நீங்கள் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எம்பிபிஎஸ்க்கு அப்புறமாவும் நீங்கள் நீட் பிஜி பண்ணணும், நீட் பிஜி பாஸ் பண்ணணும், அப்புறம் சீட் கிடைக்கணும். அதனால் ஒரு ஹெவி காம்படிட்டிவான ஒரு ஃபீல்டுங்க. நெக்ஸ்ட் ட்ரைனிங் பீரியட். இந்த ட்ரைனிங் பீரியட் வெரி லாங். அதாவது ஆக்சுவலி நம்ம நீட்டுக்கே 1 year 2 year வேஸ்ட் பண்ணியிருக்கோம். தென் எம்பிபிஎஸ் 5.5 year. அது முடித்ததும் ஒரு சின்ன கேப் இருக்கலாம் பிஜிக்கு ப்ரிப்ரேஷனுக்கு. பிஜிக்கு ஒரு 2 or 3 years. ஸோ வெரி லாங் டைம். அது ஒரு முடிக்கிறதுக்குள்ளவே நம்ம ஒரு 30s கிட்ட போயிடுவோம். 30s கிட்ட கண்டிப்பாக போயிடுவோம். நெக்ஸ்ட் சிலபஸ். ரொம்ப ஹெவியான சிலபஸ்க்கு 19 சப்ஜெக்ட் நம்ம இந்த எம்பிபிஎஸ்லேயே படிக்கணும். ஸோ அதை முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம் டைமில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதிகமாக படிக்கணும், தூங்காமல் படிக்கணும். அப்புறம் நிறைய சிலபஸ் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தாங்க இருக்கும், அதிகமாக இருக்கும். நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது, ட்ரை பண்ணலாம், முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஒர்க் லோட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். நம்ம சிஆர்எம்ஏ பீரியட்லலாம் நம்ம மேஜராக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டியூட்டி ஹார்ஸ் லாங்காக இருக்கும், நைட் டியூட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் மெயின்டைன் பண்ண. அதிகமான டைம் பேஷன்ஸ் கூடவே நம்ம இருக்கனால நம்மளால் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் வீட்டுக்கு போக முடியாது. ஸோ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கண்டிப்பாக அடிப்படும். நெக்ஸ்ட் ஒன் பேங்க. ரோல் சொன்ன அதே பே தான். ஏர்லி பேஸ் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். நீங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக கம்மியாக தான் சம்பாதிப்பீங்க. அவங்க எப்போயோ காலேஜை ஃபினிஷ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போயிடுவாங்க. நம்ம இன்னும் இந்த எம்பிபிஎஸ் அப்படின்றதுக்குள்ளவே மாட்டிகிட்ருப்போம். அதனால் ஏர்லியாக பார்த்தீங்கன்னா லோ சேலரிஸ் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறப்ப சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண நமக்கு அதிகமாகும். பிஜி
பண்ணுறப்ப நமக்கு வந்து சேலரி அதிகமாக இருக்கும். கஷ்டம் தாங்க. பேஷன் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் முடியும். கண்டிப்பாக நம்ம படித்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளால் வந்து மூவ் பண்ணிட்டு போக முடியும். சொசைட்டியில் ஒரு நல்ல இடத்துல நம்மளால் இருக்க முடியும். எம்பிபிஎஸ்ஸை வந்து ப்ரெஷரில் இல்லாமல் பேரண்ட்ஸோட கம்பல்ஷன்னால நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட விருப்பம் இருந்தால் மட்டும் கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்தோடு படிக்கிறப்ப நீங்கள் ரொம்ப இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஒரு ஜேர்னி. இதை வந்து எம்பிபிஎஸ் வந்து கண்டிப்பாக வந்து குறைச்சி பேசக்கூடாது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஜேர்னி. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகும். நீங்கள் ஒரு ஃபேஸையும் கடந்து போகிறப்ப உங்களுக்கு நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து கெயின் பண்ணுவீங்க. நிறைய நாலேஜை கெயின் பண்ணுவீங்க. எப்படி வந்து பேஷண்ட்டை பேசணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் வந்து உங்களுக்கு ஒரு நல்லா கிடைக்கும். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட நிறைய விஷயத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு ஜேர்னி. இதை வந்து ரொம்ப ஹாப்பியாக நம்ம முடிக்கலாம். பட் பேஷன் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ பேஷன் இருந்தால் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் wisely guys. So that's for the video. Bye.